நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். கேபிஒய் பாலா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவில இவர் அறிமுகமாகிறாரு. இவர் ஒரு கண்டஸ்டண்டா தான் ஸ்டார்டிங்ல அறிமுகமாகிறாரு. காமெடியனா பல விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து ரொம்ப விரைவாவே மக்கள் கிட்ட போய் சேர்றாரு. இவரு சமீப காலமா பல சேவைகளை மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. யார் யாருக்கெல்லாம் ரொம்ப உதவி தேவைப்படுதோ ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, மளிகை சாமான்கள் வாங்கி கொடுக்கறது, சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி 2-3 ஆம்புலன்ஸும் வந்து இது வரைக்கும் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் செஞ்சுட்டு இருக்க சேவையில தான் இப்போ ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி இருக்கு. அதை பத்தி ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் இவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு போலியானது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேபிஒய் பாலாவை மட்டும் இவர் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்றது மாதிரி சொல்லல. இதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள், பல மாநிலங்கள்ல நடந்த பல சம்பவங்களை இவரோட கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி பல விஷயங்களை சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு வரவங்க உண்மையாலே சேவை செஞ்சா பரவாயில்ல, ஆனா இதை மையப்படுத்தி இந்த சேவை செய்யணும்னு எண்ணம் இருக்கிறவங்களை பயன்படுத்தி பின்னாடி ஒரு கூட்டம் இயங்குது. உண்மையிலே பாலா அவர்கள் வந்து ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நபர் தான். ஸ்டார்டிங்ல வர்றப்ப இவர் உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு. ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கூட்டம் இவரை வந்து வேற வழியில வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் மைய கருத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, சேவை செய்யணும்னு வரவங்க எல்லாருக்குமே ஒரு பேக்கப், ஒரு ஸ்டோரி இருக்கு. எல்லாருமே எமோஷனலா ஒரு ஸ்டோரி வச்சுக்கிறாங்க. அதனால மக்கள் கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் அர்சா சாய்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இதே மாதிரி தான் மக்களுக்கு வந்து என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவர்கிட்ட நீங்க அரசியல்ல வருவீங்களான்னு கேட்டா, ஐயோ நான் அரசியலெல்லாம் வரமாட்டேன், எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சேவை மட்டும் செய்வாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேபாளல ரீசெண்டா ஜென்ஜி அப்படின்ற ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. இந்த ப்ரொடெஸ்டுக்கும் சுதன் குரங் அப்படின்ற ஒரு நபர் தான் காரணமா இருந்தாரு. இவர் தான் வந்து மக்களை வந்து ரொம்ப அதிகமா திரட்டி அந்த ப்ரொடெஸ்டுக்கு காரணமா இருந்தாரு. அதாவது அர்ஷா சாய்க்கும் ஒரு எமோஷனலி ஒரு ஸ்டோரி இருக்கு. அவங்களோட அம்மா இறக்குறப்ப அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்ப்பா அப்படின்னு 8 வயசுலயே அவர் மனசுல வந்து புகுத்தி இருக்காங்க. அதனால அவர் ஹெல்ப் பண்றதா அவர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி சுதன் குரங்கும் நேபாள நடந்த நிலநடுக்கத்தின் போது அவரோட மகள் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த தாக்கத்தினால தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதா அவரும் வந்து சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி கேபிஒய் பாலா அவர்களும், நான் ஏழை ஃபேமிலில இருந்து வந்து வந்திருக்கேன், ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு பேக்கப்க்குன்னு எதுவுமே கிடையாது, ஆக என்ன மாதிரி பாதிக்கப்படுற, என்ன மாதிரி ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொஞ்சம் மேல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பாலா சொல்றாரு. ஆனா இது உண்மை கிடையாதுன்னு உமாபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் உண்மை கிடையாது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, சாதாரணமா எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் இல்ல மீடியால எங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதிகபட்சமா 20,000 இல்ல 30,000 தான் வரும். அந்த சம்பளத்தை வச்சுட்டு உங்களால எப்படி உடனே ஆட்டோ வாங்கி கொடுக்க முடியும், உடனே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும், யார் யாருக்கு தேவை ஏற்படுதோ அவங்களுக்குலாம் 1 லட்சம் 2 லட்சம் எப்படி உங்களால அவ்வளோ ஈஸியா வந்து ஹெல்ப் பண்ண முடியுது? அப்போ உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு கூட்டம் வந்து உங்களை இயக்குது, பாலா அவர்களை யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்னு உமாபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் வந்து வாங்கி கொடுக்குற வண்டிகள் எல்லாத்துலயுமே நம்பர் பிளேட் வந்து மறைச்சுதான் கொடுக்குறாரு. அதுக்கான தேவை எங்க இருக்கு? அவர் உண்மையிலேயே நியாயமான முறையில வாங்கியிருந்தா நம்பர் பிளேட்டை ஏன் மறைச்சு போடணும்? நம்பர் பிளேட்டை மறைச்சுதான் எல்லா வீடியோலும் போடுறாரு, அதை நீங்களே போய் பார்த்துக்கோங்க எல்லா வீடியோஸ்லயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஸ்டேட்லயும் ஒரு கூட்டமானது இந்த மாதிரி ஒரு நபர்களை வந்து உருவாக்குது. அவங்க டைரக்டா வந்து நான் அரசியலுக்கு நல்லது பண்ண போறேன், அல்லது நான் நடிகனாக போறேன், அல்லது நான் வேற ஃபீல்டில் ஏதோ ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மக்களை கவராம எமோஷ்னலி ஒரு கண்டென்ட், எமோஷ்னலி ஒரு ஸ்டோரியை வந்து அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அது மூலியமா மக்களை ஈஸியா கவர்ந்துக்கிறாங்க. மக்களை கவர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ கேபிஒய் பாலா அவர்கள் வந்து பலிகடாவா ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி உமாபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு கேபிஒய் பாலா அவர்கள் ஒரு பதிலடியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டா ஒரு படம் வந்து பண்ணியிருந்தேன், காந்தி கண்ணாடிங்கிற படம். அந்த படம் பண்ணதுனால இவ்வளோ வன்மமா என் மேல? நான் வந்து என்னோட உழைப்பினால பல மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் இந்த ஹெல்ப் பண்றதுனால என் மேல இவ்வளோ வன்மத்தோட இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை சர்வதேச கைக்கூலின்னு சொல்றீங்க. ஐயா, நான் சர்வதேச கைக்கூலிலாம் கிடையாது, நான் தினக்கூலி தான். நான் தினமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈவெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈவெண்ட்ஸுக்கு போகிறேன், ஆங்கரிங் பண்ணுறேன், ஆட் ஷூட் பண்ணுறேன், இன்ஸ்டா யூடியூப்ல வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கு போய் அந்த ஈவெண்ட்ஸ்லையும் நான் கலந்துக்கிறேன். இதில் வர வருமானத்தை வச்சு தான் எந்த ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கும் இல்லாமல்
எந்த ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வர பணத்திலையும் நான் யூஸ் பண்ணாம என்னோட சொந்த உழைப்பினால மட்டுமே நான் இது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குற போது அங்க வந்து ஆங்கர் கேட்கறாங்க, நீங்க இவ்வளோ விஷயம் பண்றீங்க, இதுக்கு பேக்கப்பா என்ன இருக்கு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு கேட்கிற போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் தான். நான் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறேன், என்னால தூங்க முடியல, ஒரு நாளைக்கு 5 ஹவர் மட்டும் தான் நான் தூங்குறேன், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கேன், என்ன ரொம்ப பிஸியா வச்சுக்கிறேன், அதன் மூலியமா வந்த பணத்தினால தான் நான் இது எல்லாமே பண்றேன் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அதையே தான் மீண்டும் இந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க, நான் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டலை, கிளினிக் தான் கட்டுறேன். அந்த கிளினிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடு கட்டணும்னு வச்சிருந்த 1/4 கிரவுண்ட் நிலத்துலையும் அமுதவாணன் எனக்கு ஒரு 1/4 கிரவுண்ட் நிலத்தை கொடுத்தாரு. அந்த 1/2 கிரவுண்ட் நிலத்துல தான் நான் கிளினிக் கட்ட போறேன். அந்த கிளினிக் ஒன்றும் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, சாதாரணமாக சின்னதாக நான் ஆரம்பிக்க போறேன். நிறைய மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வசதி இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அதனால ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நான் இதை கட்டுறேன் அப்படின்றது மாதிரி அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் எனக்கு வரக்கூடிய காசை வச்சு 1.5 கோடி ரூபாயில ஒரு அடுக்குமாடி வீடு கட்டினா ஓகேப்பா அப்படின்றது மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நான் வீடு கட்டாம கிளினிக் கட்டுறேன் அப்படின்றத வந்து உங்களால பொறுத்துக்க முடியல. நான் லக்ஸுரியா கார் வாங்கியிருந்தா உங்களால அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியும், ஆனா நான் அதுல ஆம்புலன்ஸ் வாங்குறேன் அப்படின்றது வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நான் இவ்வளோ சேவைகள் பண்றேன் அப்படின்றதெல்லாம் வீடியோவா எடுத்து போடுறதுக்கான காரணம், என்ன மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவிகள் போய் சென்றடையாதா, அந்த காரணத்தினால மட்டும்தான் நான் பண்ற சேவைகளை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஆனா நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கும் வந்து ஒரு ஆதாயம் இருக்குன்னு சொல்றீங்க, என்னால இது ஏத்துக்கவே முடியல அப்படின்றது மாதிரி அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்காரு. மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்ல. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணுச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த 1/4 கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவாணன் ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கி 1/2 கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது, யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கலாம், எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம், ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி.
ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். தேங்க்யூ. மேலும் நான் வீடியோ எடுத்து போடுறதுனா யூடியூப்ல போட்டா கூட எனக்கு காசு வருங்க. நான் போடுறது இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டா எனக்கு பெருசா என்ன காசு வந்துட போகுது. ஆக நான் போடுறதுக்கான ரீசன் வந்து என்ன மாதிரி மத்த 4 பேர் வந்து செய்யணுன்றதுக்காக தான் போடுறேன். நீங்க அதை தப்பா பேசுவீங்க நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் நீங்க பேசுறீங்க அப்படின்றதுனால நான் நிறுத்த போறது கிடையாது. என்னோட சேவையானது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி பாலா அவர்களும் பேசியிருக்காங்க. இன்னும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து என்னென்ன நடக்க இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.